நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மஸ்தியத்திரையாகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியும் மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது, நான் மீண்டும் இந்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஆமேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிட கண்களை மூடுவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் நேரடியான அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை குரலை கேட்க வரலாம் ஆண்டவரே, உம்முடைய நேரடியான அந்த மெல்லிய சத்தத்தை, வல்லமெல்ல சத்தத்தை, அந்த அக்னியின் அந்த வெளிப்பாடான ஆண்டவரே ஆவியானுடைய அந்த ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு போனோமா, ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே, வெறுமனையா வந்தாலும் நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஏதாவது உம்முடைய காரியத்திலே நாங்கள் நிலைப்பற்றவர்களாக நாங்கள் திரும்ப முடியாது எங்களுக்கு கிருபை பாராட்டுவோம் என்று நாம் கேட்போம். கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்வான், எவனும் பெற்றுக்கொள்வான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று வாக்கு மாறாது இருக்கிறதா நாங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உடைய மெல்லிய சத்தம், உடைய ஆண்டவரே உடைய வல்லமுள்ள சத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில ஆண்டவரை தட்டி எழுப்ப முடியாய். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு என்ன செய்தீர் என்பதை விட நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்கு வெளிப்பாடா எங்களுக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட உணர்வோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த கால வேளையில அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது மிக அழகாக எழுதுகிறார். பரலோகத்தில் இருக்கிற அது முதல் 23ஆம் வசனம் இப்படியாக 22 பார்த்தோம்னால், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேராளர்களின் சர்வாங்க சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் அதனால்தான் போன வாரமே நான் சொன்ன புதிய இரத்தத்தினாலான உடன்படிக்கை, பாவத்திற்கு மரித்து நாங்கள் நீதிக்கு பிழைக்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தமாக்கினபடியினால்தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல தேவனிடத்துல கிருபாசனுடைய இடத்துல கிட்டி சேர்வதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஒரு அதை உணர்ந்தவங்க அதை ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அலையிலையா ஆகினாலே தேவனுடைய கிருபாசனுடைய கிட்டி சேர்வதற்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை நாம் விசுவாசிக்கிறோம்? அவர் பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் மத்தியஸ்தராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லா இடங்களிலும் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாது இருக்கிற தேவன், நம்மை கரம் பிடித்த தேவன், நம்மை தூக்கி எடுத்த உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,
அவர் நமக்கும் பிதாவாகிய தேவனிடத்திற்கும் பரிந்து பேசுகிறவராய், மத்தியஸ்தராய், நம்முடனே கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அதிலே நாம் பெருமை பிக்கிறவர்களாய், அதிலே நாம் உன்னதமா, அதுல நாம் பெருமை கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களிலே என் தேவன் நியாயாதிபதி, என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், என் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர், ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிறவர், என் தேசத்தை ஆளுகை செய்கிறவர், அவர்களை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமேன். உலக அரங்கிலே எல்லா நாடுகளை விட, எல்லா நாடுகளை ஆளுகை செய்கிறவரை விட, ராஜாதி ராஜாவை விட, ராஜாக்களை உண்டாக்கின என் பரமராஜா பெரியவர் என்று சொல்வதிலே நாங்கள் மகிழ்வதிலே, நாம் பெருமை கொள்வதிலே, அவர் எனக்கு தகப்பன் என்பதிலே, அவர் எனக்கு சிநேகிதர் என்பதிலே, அவர் எனக்கு போதகர் என்பதிலே, அவர் என்னுடைய மணவாளன் என்பதிலே, அவர் மீண்டும் வரப்போகிறார், நான் மணவாட்டியாக அவரோடு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்வதிலே நாம் பெருமிதம் கொள்ளலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பெருமிதம் கொள்வோம்? மற்ற காரியங்களில் அல்ல, மாறாக இப்படி பெருமை கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், அதிலே நாங்கள் தைரியமா இருப்போம். என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் என் தேவன் பெரியவர், என்னை அதிலிருந்து என்னை மீட்க வல்லவராய் இருக்கிறார் என்பதிலே நாங்கள் அகமகிழ்வதிலே எந்த தவறும் இல்லை. அதில் அகல்மகிழ்தான் தவறு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம நிலைத்திருப்போம். இந்த இடத்துல நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் சொல்றாரு. நீங்க வேதத்துல நீங்க திரும்பமா தியானிக்கணும்னா நீங்க வீட்டுல போய் தியானித்துக் கொள்ளுங்க. இங்க நேரம் இல்லை. அந்த 22 இருந்து நீங்க தியானித்து பாருங்க, எவ்வளவு அழகாக வேத வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப இந்த 24ஆம் வசனத்துல இந்த காரியத்துல சொல்றாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலுடைய ரத்தம் பேசினது என்று நாங்கள் பயத்துல பார்க்கிறோம். ஆமேன். அப்படிப்பட்ட ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும், பேசினதை பார்க்கிலும், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். யாருடைய ரத்தத்திற்கு இடத்துக்கு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆயிரம் நாங்க என்ன சொல்றோம்? இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர். நாங்க எல்லாம் சொல்லுவோமா? நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே சுகமாக்கப்பட்டவர்கள். இந்த காலை வேளையில யாரெல்லாம் நாங்க சுகவீனமா இருக்கிறோமோ, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, அவருடைய ரத்தம் எங்களை பலப்படுத்துகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் சுகமாகிறோம், அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறோம், அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுகிறோம் வேற, பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இட்ஸ் டோட்டலி டிஃபரண்ட். இது டோட்டலா டிஃபரெண்ட். பட்டிருக்கிறோம் என்பதற்கும், பட்டிருக்கிறோம் என்ன பாஸ்ட் டென்ஸ், பட போகிறோம்னா ஃபியூச்சர் டென்ஸ், ரைட்? அப்ப ஆல்ரெடி நீங்கள் நானும் எப்படிதாங்க இருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அதுல நாங்க முதலாவது we need to be aware of that, you know. நீங்கள் நானும் அதுல விழித்திருக்க வேண்டும். நீங்கள் நானும் அதுல கண் திறக்கப்பட்டவர்களாக. எந்த கண் திறக்கப்பட்டவர்களாக? மாமிச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவர்களாக நீங்கள் நானும் இருக்கணும். அப்பதான் நீங்கள் நானும் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது, தேவனுடைய நற்செய்தியை சொல்லும் பொழுது, when you are sharing the gospel, you have to share with your testimony, no matter what. நீங்க டெஸ்டிமனி ஷேர் பண்றீங்களோ, தேவனுடைய நற்செய்தியை ஷேர் பண்றீங்களோ, நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கும் பொழுதுதான், நீங்கள் என்னை சேர்த்து தான் சொல்றேன், நீங்களும் நானும் தான் சொல்றேன், இன்க்ளூடிங் மீ, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது, தேவனுடைய நற்செய்தியை சொல்லும் பொழுது, தேவனை அறியாதவர்களுக்கு சொல்லும் பொழுது, தேவனை அறிந்தவர்களுக்கு சொல்லும் போதும் சரி, அறியாதவர்களுக்கு சொல்லும் போதும் சரி, நீங்களும் நானும் தேவனால் முதலாவது கழுவப்பட்டிருக்கிறோம் என்றதான நிச்சயத்தோடு சொல்லும் பொழுதுதான் அது கிரியை செய்யும். ஆமென். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்றீங்களா? நம்ம கிட்டே ஒரு அஷூரன்ஸ் இல்ல. அல்லேலூயா. இன்சூரன்ஸ் இருக்குதா அது வேற கதை. இன்சூரன்ஸ்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் சொல்றது அஷூரன்ஸ். முதல்ல நம்ம கிட்ட ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் எனக்கு மத்தியஸ்தரா இருந்து இதெல்லாம் பெற்று தந்திருக்கிறார்,
நான் அவருடைய தழும்புகளால நான் குணமாகிறேன், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அப்படி என்கிறதான அந்த ஆழமான சத்தியம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியோடு பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆமென் என்று சொல்லுகிறோமா? ஆமோதிக்கிறோமா? சொல்லுமா? எந்த இடத்துல சென்றாலும் தைரியமா சொல்லுங்க, தேவன் என்னை கழுவி இருக்கிறார், தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய நாமத்தை என் உயிருள்ள நாடளவும், ஆமென், என் சந்ததி சந்ததியாய் தேவனுடைய சந்ததி எனப்படும் சாட்சி பகருங்க. அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது மகிமைப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது மாத்திரமல்ல, ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யம் அதி விரைவிலே வரப்போகுது என்பது எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான தேவ ஜனங்களே, ஒரு தரம் ஆண்டவர் என்ன பண்ணாரா? இந்த பூமியை அசைய பண்ணினார். எப்பொழுது? நோவா காலத்திலே ஜலப்பிரயத்தின் மூலமாக அசைய பண்ணினார். இப்பொழுது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், அவர் நன்மை செய்கிற தேவன் தான், அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவன் தான், அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்குற தேவன் தான், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன் தான். எல்லாம் உண்டுதான். ஆனால் தேவன் நமக்கு என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிற இன்னைக்கு அநேகர் வந்து விட்டார்கள். என்ன செஞ்சாருங்க? என்ன செஞ்சார்? இன்றைக்கு தேசத்துக்காக நாங்க வாரம் ஜெபிக்கிறோம். இப்போ ஒரு 15 நாளாவே கான்ட்ரவர்ஷனால ஒரு காரியங்கள் போயிட்டு இருக்கு. பிரியமான தேவ ஜனங்களே, இதெல்லாம் பேசுறது கிடையாது. பேசினா என்ன சொல்லிடுறாங்க? அரசியல் பேசுறாங்க. அரசியல் பேசுறது இல்லைங்க. இது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அசைவுள்ள ராஜ்யத்திற்காக, அசைவுள்ள ராஜ்யம்னா என்ன, அசையாத ராஜ்யம்னா என்ன? அசைவுள்ள ராஜ்யத்திற்காக இன்னைக்கு 5 வருஷம் போனாங்கன்னா நாளைக்கு 5 வருஷத்துக்கு வேற ஆள் வந்துருவாங்க. இந்த அசைந்து போகிற நாற்காலிக்காக, அசைந்து போகிற காரியங்களுக்காக, மரித்து போகிற காரியங்களுக்காக, உயிர் நீத்து போகிற டைல்யூட் ஆகிற காரியங்களுக்காக எல்லாம் போட்டா போட்டி காட்டா குஸ்தி இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன காரியத்தை வைத்து? இந்த உலக இப்ப இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்குது. இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற இடைத்தேர்தல்ல எவ்வளவு அவலம் எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற அருமையான ஊழியர்களுக்கு தெரியும், போதகர்களுக்கு, எல்லா இந்தியர்களுக்கும் தெரியும். ஏன் இப்ப இலங்கையில இருக்கிற மக்களுக்கு இது அதிகமா தெரியும். அல்லேலூயா. இருக்கிறீங்க தானே எல்லாரும்? எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவலம் நிலம். ஆமென். இந்த மக்கள் எதற்காக உயிர் நீத்தார்கள் என்பதையே கொச்சப்படுத்துகிறதான காரியங்களாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற அவல நிலை தமிழ்நாட்டில. ஆமென். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இலங்கை தேசத்திற்கு வந்த மிஷினரிகளை நாம் மறந்து விட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்திய தேசத்திற்கு வந்ததான மிஷினரிகளை மறந்து விட்டோம். சபை பேச தவறிவிட்டது. சபையும் ஊழியம் செய்கிறதான பிள்ளைகள் மிஷினரி தியாகங்களை, சாக்ரிஃபைஸ், என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, என்னென்ன கமிட்மெண்ட் பண்ணாங்க, அவருடைய தியாகம் என்ன என்பதை பேசியதை தவறிய காரணத்தினால இன்னைக்கு அநேகர் அநேக விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். இதெல்லாம் நான் எதுக்காக நான் இன்னைக்கு இந்த காலை வேளை உந்தப்பட்டு சொல்லுகிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, ஆதங்கத்தோடு நான் சொல்லுகிறேன், மிக மிக ஆதங்கத்தோடு. இன்றைக்கு நான் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான காரியங்களானாலும் சரி, இலங்கை தேசத்திற்கு வந்ததான வில்லியம் வால்ட்டை பத்தி இன்னைக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியாதவர்களுக்கும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். வில்லியம் வால்ட் அப்படின்றதான மிஷினரி பத்தி தெரியும். அவரு 7 வயசுல 6 முறை வேதாகமத்தை படித்தவர். எத்தனை முறைங்க? நம்ம எத்தனை முறை படிச்சிருக்கிறோம் வேதாகமத்தை முழுசா? நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இடைபெறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 7 வயசுல 6 முறை படிச்சவர் அவரு. அப்ப அவருடைய தகப்பனார் யாபேஸ் ஆல்ட், அவர் பேரு ஜாபேஸ் ஆல்ட் அவரு. அப்ப இவரு 7 முறை படிச்சு முடிச்சிட்டாரு. 6 முறை.
7 வயசுல 6 முறை படிச்சவர். அப்ப எப்படி எப்படி தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது ஊழியத்துல எப்படி நிலைத்திருந்தார்கள் என்பதற்காக நான் சாட்சி பகர கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். அசைவுள்ள ராஜ்யத்திற்காக அல்ல, அசைவில்லா ராஜ்யத்தை கட்டும்படி. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உறுதியா விசுவாசி? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவங்கலாம் யாருக்காக வந்தாங்கங்க? அசையிற ராஜ்யத்தை கட்டுறதுக்கா? அசையாத ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அசைவில்லா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த பூமியிலே அவர்களெல்லாம் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். நம் கண்ணெதிரே இன்றைக்கும் இருக்கிறது பட்டிகொலால. ஆமென். அவர் வாழ்ந்த காலம் மிக குறைவு. அவர் வந்து இப்ப இருக்கிறமான கப்பர் வசதிகளோ, விமான வசதிகளோ அன்றைக்கு இல்ல. நவீன முறை இல்ல. என்ன நவீன ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல பாய்மர கப்பல்கள் தான் இருந்தது. அல்லேலூயா. என்ன சிஸ்டர் கேக்குதுங்க? யாரோ ஏதோ சொல்ல வரீங்க. கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், கேக்குது. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. அப்போ பாய்மர கப்பல்ல தான் வராரு. அப்போ 5 நாள் தான் ஆச்சு அவருக்கு திருமணம் ஆகி 5 நாள் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் மீண்டும் ஒரு விஷயமாக நான் சொல்றேன். 5 நாள் தான் ஆச்சு. அவர் வரும்போது தன்னுடைய மனைவி அந்த பாய்மர கப்பல்ல வரும்பொழுது மரித்து போறாங்க. ஏன் மரிச்சு போறாங்கன்னா, வெதர் ஒத்துக்கல, மற்ற காரியங்கள்லாம். தாமஸ் குக் இதுக்கு தலைமை வகித்ததான தாமஸ் குக்கும் அது இறந்து போறார். மனைவி வந்து பாருங்க, கல்யாணம் ஆகி 5 நாள்ல தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். 5 நாள் தான். 5 நாள் தான் ஆகுது. வராரு. 5 நாள்ல வரும்போது அந்த மனைவி இறந்து போறாங்க. கடல்ல அந்த 6 பேர் கொண்ட குழு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 8வது நபர் மரித்து போறாங்க. இப்ப தாமஸ் குக்கும் மரிச்சு போறாரு. மரித்த உடனே இங்க வந்தவங்க வந்து 6 பேர் தான். இப்ப எல்லாரும் 2 பேரா போறாங்க. இவர் மட்டும் தனியா போறாரு. அப்ப இவர் தனியா வந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பட்டிக்குலாவுக்கு வர்றாரு. மட்டக்களப்புக்கு வர்றாரு. இப்போ மட்டக்களப்புக்கு அந்த பகுதியில வந்து இன்னைக்கு இருக்கிறதான 6 ஸ்கூல்ஸ் அவர் தான் கட்டினது. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் நிறுவனது. ஒரு 150 பேர் 200 பேர் உட்கார்ற சர்ச்சை கட்டினது. அவர் வாழ்ந்த காலம் எத்தனை ஆண்டு இங்க பெட்டிக்கொள்ளால இருந்தார் தெரியுங்களா? வெறும் 8 மாசம் தான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அவர் இறந்து போனார். ஆனால் அவர் செய்த காரியங்கள் தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக 2 மாசத்துல தமிழை கத்துக்கிட்டு தமிழ்ல பிரசங்கம் செய்தார். இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட தியாகம். அல்லேலூயா. அந்த சபை பேச தவறிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு இவங்க வளர்த்தெடுத்தாங்க. இன்னைக்கு இந்தியாவோட அவல நிலைமை என்ன தெரியுங்களா? எல்லாருக்குமே தெரியும். பொட்டுக்கு நேர்ந்து விட காலங்கள். பெண்களை பொட்டுக்கு நேர்ந்து விட்டு இதெல்லாம் சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட கோயிலுக்கு எப்படி இன்னைக்கு மாடை வந்து கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்களோ அன்னைக்கு பெண்களை வந்து எப்படி நேர்ந்து விட்டாங்க? கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமே. எல்லாருக்கும் தெரியும் இந்த வரலாறு. கதை இல்லை, வரலாறு இது. ஆமே. பொட்டுக்கு நேர்ந்து விட்ட அந்த காரியத்துல விட்டப்ப எல்லா பெண்களும் அடிமைத்தனத்துல இருந்த இருளின் ஆதிக்கத்துல ஆமேன் இருந்த இந்த காரியங்கள்ல இருந்து அன்றைக்கு காமிக்கல் அம்மையார் டோனாவூர்ல ஒரு சிறிய நட்சத்திர கூட்டத்தை உண்டாக்கி அந்த பெண்களை எல்லாத்தையும் விடுவித்து, அது மாத்திரமல்ல அங்க குழந்தைகள் அப்படிப்பட்ட தவறான வழியில பிறந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்து பராமரித்து இன்றைக்கும் காமிக்கல் அந்த ஒளி வந்ததுனால, அந்த சிறிய மிஷினரி வந்ததுனால என்ன பண்ணுச்சுங்க, இன்னைக்கும் டோனாவூர் இருக்குது, போய் பாருங்க தமிழ்நாட்டில். ஆமென். இன்றைக்கு நான் போன வாரமே சொன்னேன், த வெரி ஃபர்ஸ்ட் சர்ச் பில்ட் இன் பாளையங்கோட்டை, அது வந்து விச் இஸ் பிலாங்ஸ் பிராமண சமுதாயத்துல வந்தவங்க தான் முதல்ல அந்த சபையை கட்டினது. யாரு? கிளாரிண்டா. அதோட சரித்திரத்தையும் நான் சொன்னேன். சிஎம்சி கிறிஸ்துவ மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், அது எப்படி கட்டப்பட்டதுன்னு தெரியுங்களா? அருமையான தேவஜனங்களை, இதெல்லாம் நம்ம சொல்லணும்.
இன்னைக்கு அவங்க சமூக நீதியை படைச்சாங்க, இவங்க அவங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசும்போது நான் நினைச்சுக்கிறது, ஆண்டவரே, நம்முடைய தேவனுடைய சுவிசேஷம் மாத்திரமே இந்த இருளில் இருந்த மாந்தர்களை அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், என்ன கல்வியின்மையில் இருந்தோம் வெளியில கொண்டு வந்தது. என் தேவனுடைய சுவிசேஷமே, தேவனுடைய சுவிசேஷமே, தேவனுடைய சுவிசேஷமே அல்லாமல். அல்லேலூயா. அவர் தங்களுக்குள் இருந்ததான அந்த ஒளியை மற்றவர்களுக்கு கடத்தினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, அம்மா சாரா டக்கர் சாரா டக்கரை பத்தி நான் சொன்னேன். அவங்க வீல் சேர்ல இருந்தாங்க. she never and ever visited in India. அவங்க இந்திய தேசத்திற்கு வந்ததே கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வந்ததே கிடையாது. அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி, வீல் சேர்ல முடங்கி போய் கிடந்தவங்க. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க, முடங்கி போயிருந்தவங்க. நானு ஒரு விளையாட்டா சொன்னேன். நான் நேற்றைக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா என்கிட்ட பேசினார். பேசும்போது இந்த கத்தாழை ஒண்ணும் இல்ல, இந்த கத்தாழையும் இந்த பிரண்டையும் கேட்டிருந்தேன். அந்த கத்தாழையோட வேர், ஏன்னா அந்த கிட்னிக்காக குடிக்க சொல்லியிருந்தாங்கன்னு போன வாரத்துல கேட்டிருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லியிருந்தாரு. அப்பதான் எடுத்து அனுப்பியிருந்தார். அப்ப பிரண்டை இருந்தா கூட எடுத்து விடுங்கன்னா, ஒரு யார்கிட்டயோ கொடுத்து விடுறதுக்காக உடனே அதிகாலைல போய் தேடி இருக்கிறாரு. கிடைச்சிருக்குது. அதை உடனே எடுத்து கொடுத்து விட்டாரு. அப்போ அவங்க இருக்கிறது 250 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்காங்க. நான் இருக்கிறது சென்னையில. அப்ப அப்பா சொன்னாரு, "உனக்குன்னா உடனே கிடைச்சிருதுப்பா" அப்படின்னு சொன்னாரு. நான் அதான் சொன்னேன், "நான் கர்த்தருக்கு கடன் குடுக்குறேன். அதனால தான் அவரு எனக்கு திருப்பி குடுக்குறாருன்னு." ஏன் கர்த்தருக்கு கடன் குடுக்குறோம்? ஆமென். நம்ம எல்லாம் யாரு? ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் குடுக்குறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது, நீங்களும் நானும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் அறிஞ்சுக்கிட்டோம்னா, ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு சாரா சிஸ்டர் வாசிக்கும் போதும் சரி, அருமையான பாஸ்டர் வொர்ஷிப் பண்ணும்போதும் சரி, அதனால தான் நான் போட்டேன் தேங்க் யூ ஹோலி கோஸ்ட்ன்னு. பிரியமான பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க ஒரு மனப்பாடு இருக்கும், ஒரே ஆவியானவர் இருப்பார், ஒரே வசனங்கள் பேசப்படும், ஒரே வசனங்கள் வாசிக்கப்படும், ஒரே காரியங்கள் நடக்கும். எப்ப நீங்களும் நானும் ஒரு மனமாய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா. நீங்க ஒரு பக்கம் போகும்போது, அதாவது ஆமா, ஆமா. ஏர் பூட்டினோம்னா ஒரு 2 மாடு ஒரே ஏர்ல போச்சுன்னா தான் ஏர் சரியா உழுவ முடியும். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் நானும் ஆவியானுடைய கரத்துல இருக்கும் பொழுது அது சரியாய் போகும். பிரியமான தேவ ஜனங்களே, சிஎம்சி சாரா ஐடாஸ் காடர், அப்ப அந்த ஐடாஸ் காடர் அம்மா இங்க வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? சும்மா தான் அவங்க அப்பாவுக்கு உதவிக்காக வந்தாங்க, பார்க்க வந்தாங்க இந்திய தேசத்திற்கு. ஆனால் அந்த நேரத்துல பிரசவம் ஒரு அம்மாவை தூக்கிட்டு வராங்க. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல டாக்டர், ஆண் டாக்டர் பிரசவம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு இது இருந்தது, சட்டங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட வைதீகத்திலையும் எப்படி சொல்றது, மூட பழக்க வழக்கங்கள்லயும் அறியாமை என்றதான இருள் மக்களை மூடி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட காலம் அது. ஆனா உடனே அந்த அம்மா போனாங்க. ஏன் அந்த அம்மா அப்படி உடனே அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த பிரசவத்துல அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே அந்த சின்ன பொண்ணா இருந்த அந்த ஐடாஸ் காடர் அவர்கள், அந்த அம்மாவுக்கு தோணி இருக்கு, அப்பனா நான் டாக்டருக்கு படிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க இங்கிலாந்து தேசம் போய் திரும்ப படிச்சுட்டு அவங்க ஆரம்பிச்சது தான் கிறிஸ்துவ மெடிக்கல் காலேஜ்னு ஆரம்பிச்சது. மெடிக்கல் காலேஜ்ல சிறியதா ஆரம்பிச்சாங்க. அது இன்றைக்கு ஆலமரமா நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம காரியங்கள்லாம் தியாகங்க. அல்லேலூயா. அவர்கள் அதுக்கு அப்புறம் எத்தனையோ காரியங்களை செய்தாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அறியாமை என்றதான கால்டுவெல், இவங்கெல்லாம் நமக்கு வேதாகமத்துல எத்தனையோ காரியங்களை செஞ்சாங்க. இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு அநேகர் கூட்டங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. அறியாதவன் பேசுகிறான் சரி, அறிந்தவர்களாய் இருக்கிறதான நீங்களும் நானும், தேவனை உடையவர்களாய் இருக்கிறதான நீங்களும் நானும், அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் உடன் ஊழியர்களாக, அந்த தேவன் நமக்கு
பிரதான ஆசாரியாராய் இருக்கிறார். அவருக்கு கீழே நீங்களும் நானும் ஆசாரியர்களாய் நின்று, பிரியமான தேவ ஜனங்களே, அதை நாம் செய்வோம். ஆமென். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் நான் ஆமென். இருக்கிறேன், நான் யார் போவான்னு சொன்னா நானும் போறேன் ஆண்டவரே. வயது வரம்பெல்லாம் ஆண்டவர் என்னைக்குமே கேட்க மாட்டாருங்க. ஆண்டவருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு நோக்கம். உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களோட God ஆமென். never seen அல்லேலூயா. outward appearance. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ மனுஷன் முகத்தை பார்ப்பான், தோற்றத்தை பார்ப்பான், அல்லது பொருள் இருக்குதா பொருள் இல்லையான்னு பார்ப்பான். இவன் இது பணம் இருந்தா ஒரு மாதிரி, பணம் இல்லடா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாருங்க. ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய இருதயமே தவிர உங்களுடைய பொருட்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. மனசு இருந்துச்சுன்னா மார்க்கம் உண்டு. அல்லேலூயா. நம்ம பொதுவாவே சொல்லுவோம் இல்லையா, மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு. அந்த மாதிரி மனசை தான் ஆண்டவர் பார்க்கிறார். மத்தவங்க எல்லாம் வெளித்தோற்றத்தை மனிதர்கள் எப்பயுமே என்ன உடை உடுத்திருக்கிறாங்க, சபைகளே பார்த்தா அதுதான். சபைகள்ல இன்னைக்கு அதுதான் நடக்குது. சிஸ்டர் இன்னைக்கு சிஸ்டர் என்ன சாரி கட்டிட்டு வந்தாங்க, பிரதர் என்ன ஷர்ட் போட்டு வந்தாரு, இதெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. ஆமென். ஏன்னா காலமோ செல்லுது, நாட்களும் செல்லுது, வாலிபமும் குறையுது எல்லாம் இல்ல, எல்லாம் குறைஞ்சிருச்சு. பிரியமான தேவ ஜனங்களே, தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. ஆயத்தமாவோம். ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இந்த இடத்துல, பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவிகொடாமல் விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுறவர்களுக்கு செவிகொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிற நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம், அதனாலதான் நான் நிறுத்தி வாசிச்சேன், இன்னும் ஒரு தரம் கர்த்தர் அசைய பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியை அசை பண்ண போகிறார். நம் குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை கர்த்தர் அசைய பண்ண போகிறார். இந்த காலவேளையில நம்முடைய தேவைகளை கர்த்தர் அசைய பண்ண போகிறார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் முடிக்க போறேன். முக்கியமான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவைகள் கர்த்தர் அசையப்படும். எப்படி பூமியே அசையும் போது நம்முடைய பிரச்சனைகள் அசையாம இருக்குமா? நம்முடைய வேதனைகள் அசையாம இருக்குமா? ஆமென். நம்முடைய தேவைகள் அசையாம இருக்குமா? தேவைகளை கர்த்தர் சந்திக்காமல் இருப்பாரா? நாம் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரசாதப்படுத்தும், எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஜனங்களே, ஆகினாலே கர்த்தர் மீண்டும் வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இன்னும் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் அசைய பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில இந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலே வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். கடந்த ஆண்டு முழுதும் பல ஆண்டுகள் அசையாமல் தடையா இருக்கிறதான எல்லா காரியங்களும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இந்த காலை வேளையிலே தேவன் அசைக்கிறார். அசைய பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றாரு. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவில்லைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகளாகிய நீங்களும் நானும் என்ன எப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெறப்போகிறோம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம் என்ற தைரியத்தோட, நாம் பயத்தோடும் பயபக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படுவோம். நமக்கு கொடுத்த கிருபையை போக்கடித்து விடாதபடிக்கு நாம் கிருபையை பற்றி கொள்ள கடவுங்க. இன்னைக்கு அநேகர் போக்கடிச்சிட்டாங்க. நான் பாக்குறேன், இன்னைக்கு ஒரு பேராயர் பேசுறாரு, தாவீதையும் கோலியாத்தையும் ஒன்னா வச்சு ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். நான் பெருமைக்காகவோ அல்லது அது எதுக்காக முகஸ்துதிக்காகலாம் பேச எனக்கு தெரியவே தெரியாது. எதனால நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவேன். நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது முல்லைத்தீவு, நான் ஊழியத்துக்காக தான் சென்று இருந்தேன். அப்ப அந்த முல்லைத்தீவு, அந்த சுதந்திராபுரம், அந்த சைட்லாம் போகும்போது நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு வெளியில வந்து வீல் சேர்ல வெளியில வந்து கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்தேன்.
அப்போ வயதானவர் ஒருத்தர் வந்தார். அவர் ஏற்கனவே அவர் கையில கொஞ்சம் அடியெல்லாம் பட்டிருக்கு. ஏற்கனவே போர்க்காலத்துல இருந்த போராளி போல. அப்ப அவர் என்கிட்ட வந்து அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வந்து நான் அப்ப கேட்டேன், "இந்த இடம்லாம் எப்படி இது பண்ணீங்க? சர்ச் எப்படி கட்டுனீங்கன்னு?" நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, "இந்த சபையில இருந்தவங்கலாம் ஆதி காலத்திலிருந்து நாங்க இருக்கிறோம்." சொல்லும்போது சொன்னாரு, "நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு கீழ ஆய ல ல ஆயிரக்கணக்கான அ சவக்கிடங்குகளுக்கு மேல" என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு சரியா வரல. "அ பிணத்தின் மேல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னாரு." எனக்கு பகீர்னுச்சு. என்னன்னா, அப்படி அந்த மக்கள் எல்லாம் ஆ உயிர் நீத்தார்கள். இது எல்லாருமே தெரியும். மே 17ஆம் தேதி. 2009ஆம் தேதி. பிரியமான தேவ ஜனங்களே, எல்லாம் அழிவுள்ள ராஜ்யங்களுக்காக அநேகர் தங்களுடைய தியாகங்களை செய்தார்கள். ஆனால் அசையாத, அழிவில்லாத ராஜ்யங்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஆமென். ஆமென். இதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. அசைவில்லாத